வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் 8th இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கில் முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, யாப்பின் உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாப்புடைய உறுப்புக்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு யாப்புடைய உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். யாப்பின் உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குறில் நெடில் எழுத்துக்கள் தனித்தோ இணைந்தோ வருவது எது? என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குறில் நெடில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எழுத்து ஒன்று தனியாவோ, இப்போ த அப்படின்னு வரலாம், அல்லது தா அப்படின்னு வரலாம். இல்லை இணைந்தோ அப்படின்னா இது கூட ஒரு புள்ளி வச்ச எழுத்தும் வரலாம். இந்த மாதிரி தனித்தோ இணைந்தோ வருவது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அசை என்று சொல்கிறாங்க. அப்போ குறில் நெடில் எழுத்துக்கள் தனித்தோ இணைந்தோ வருவது அசை. அசையில் 2 டைப் இருக்குது, நேரசை, நிறையசை. ஓகேவா. குறில் நெடில் எழுத்துக்கள் தனித்தோ இணைந்தோ வருவது அசை அப்படின்னு சொல்கிறாங்க. நேரசை வராத அமைப்பை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேரசையில் வராத அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரசை அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக ஒரு குறில் எழுத்து வரும். ஓகேவா. ஸோ தனி குறிலோட ஒரு புள்ளி வச்ச எழுத்து வரலாம். அதே மாதிரி தனியாக ஒரு நெடில் எழுத்து வரும். ஓகேவா. இதெல்லாம் தான் எதில் வரும்? நேரசையில் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தனி குறில் வரும், தனி நெடில், அது கூட ஒற்றெழுத்து வரும், தனி நெடிலும் வரும். ஆனால் 2 குறில் இணைந்து வராது. ஓகேவா. 2 குறில்கள் இணைந்து வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா நிறையசை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நேரசையில் எது வராது? 2 குறில்கள் இணைந்து நேரசையில் வராது. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சேர்றத என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்துச்சு, அதாவது நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்வோம்? சீர் அப்படின்னு சொல்லணும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவதை சீர் அப்படின்னு சொல்கிறோம். ஈரசை சீருக்கு வழங்கும் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரசை சீருக்கு வழங்கும் வேறு பெயர். ஈரசை சீர் அப்படின்னு பார்க்கும்போது ஈரசை சீர் மொத்தம் 4 வகைகள் இருக்குது. ஓகேவா. அது என்ன சொல்லலாம்? தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம். ஓகேவா. இதை ஆல்ரெடி படிச்சிருப்போம், 6வதுலேருந்தே படிச்சிருப்போம். தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இந்த ஈரசை சீர் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆசிரிய உரிச்சீர். ஆசிரிய உரிச்சீர். ஓகேவா. அப்போ ஈரசை சீரோட வழங்கப்படும் வேறு பெயர் என்னது? ஆசிரிய உரிச்சீர். தேமா, புளிமா என்பவை எவ்வகை சீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மான்னு புரியுது இல்லையா. ஸோ மாமா முடியறதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாச்சீர். என்னன்னு சொல்லுவாங்க? தேமா, புளிமா அப்படிங்கிறது மாச்சீர். 3 வகை சீர்களில் நேர் இறுதியாக கொண்டு முடிவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 சீர் பிரிக்கிற மாதிரி வேர்டிங் வருது. ஓகேவா. அதுக்கு நேர் அப்படின்னு இறுதியாக முடியுது அப்படின்னா அதோட பேர் என்ன அப்படின்னு சேர்க்கிறாங்க. ஸோ கடைசியாக முடிஞ்சிச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காய்ச்சீர். ஓகேவா. என்ன சொல்லணும்? காய்ச்சீர். இதே 3 சீரில் கடைசியாக நிறை வருது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? கனிச்சீர். என்ன சொல்லணும்? கனிச்சீர். அதாவது நேர், நிறை, நேர்னு வருது. இப்போ இந்த 3வது சீர் நேர்னு வருது இல்லையா. இதே மாதிரி நேர்னு முடிஞ்சால் என்னன்னு கேட்குறாங்க, அதை காய்ச்சீர்னு சொல்லணும். இதே நிறைன்னு முடிஞ்சிச்சுன்னா அதை கனிச்சீர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. வெண்சீர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வெண்பா உரிச்சீர். ஓகேவா. வெண்சீர் என்று அழைக்கப்படுவது வெண்பா உரிச்சீர். பாடல்களில் சீர்களை ஒன்றோடொன்று கட்டுப்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாடல்களில் சீர்கள் இருக்கு இல்லையா, அதை ஒன்றோடு ஒன்று எது கட்டுப்படுத்துது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ தலை. என்னது? தலை. பாடல்களில் சீர்கள் ஒன்றோடொன்று கட்டுப்படுவது எவ்வாறு கட்டுறாங்க. ஸோ அதை என்னன்னு சொல்கிறோம்? தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது முன்னின்ற சீரின் ஈற்றசையும் வருஞ்சீரின் முதல் அசையும் பொருந்தது, கட்டுப்படுத்துது இல்லையா. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லணும்? தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேரொன்றிய ஆசிரியர் தலையிலிருந்து வஞ்சி தலை வரைக்கும் தலை மொத்தம் 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். ஸோ மாமுன் நேர் வருவது எவ்வகை தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாமுன் நேர் வருவது, அதாவது மாச்சீர் இருக்கு இல்லையா, மாச்சீருக்கு முன்னாடி நேர் வருது. மாச்சீர் இருக்கு, அதுக்கடுத்து ஒரு நேர் வருது. இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நேரொன்றிய ஆசிரியர் தலை. அதாவது மாச்சீர் முடிஞ்சு அடுத்து வர்ற வேர்டிங் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, சீர் பிரிக்கும் போது நேர் வருது அப்படின்னா அதை நேரொன்றிய ஆசிரியர் தலை. இது தலையில் ஒரு டைப்பு, அதான் நேரொன்றிய ஆசிரியர் தலை. இதே காய்முன் நேர் வருவது என்ன? அதாவது காய்ச்சீர் இருக்கு, அது முடியும் போது இங்கே நேர் அப்படின்னு வருது. காய்ச்சீர் முன் நேர் வருது அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெண்சீர் வெண்டலை. என்ன சொல்லணும்? வெண்சீர் வெண்டலை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து அமையறத அடி அப்படின்னு சொல்லணும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவதை அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழிநடிலடி அப்படின்னு சொல்லிட்டு அடி 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 4 சீர்களை கொண்ட அடி எவ்வாறு? இப்போ அடி 5 வகைப்பாடும் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ குரலடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 2 சீர், குரலடினா 2 சீர், சிந்தடினா 3 சீர், அளவடினா 4 சீர், நெடிலடினா 5 சீர், கழி நெடிலடி அப்படின்னா 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் இருக்கும். இப்போ 4 சீர்களை கொண்ட அடி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 4 சீர்களை கொண்டது என்னது? அளவடி. அதன் அளவடியோட இன்னொரு பேர் நேரடி. அப்போ 4 சீர்களை கொண்ட அடியை அளவடின்னு சொல்கிறோம். அளவடியோட இன்னொரு பேர் தான் நேரடி.
பாடலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது என்ன? எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை. எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை அப்படின்னு சொல்கிறோம். முதல் எழுத்து ஒன்றி வர தொடர்பது சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். முதல் எழுத்துக்கள் ஒன்றி வர தொடர்பது என்ன அப்படின்னு எல்லாருமே படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ 17வது கொஷனுக்கு மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. ஓகேவா? இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடர்பது எதுகை. இறுதி எழுத்தோ சீரோ ஒன்றி வர. முதல் எழுத்துனா என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை எதுகைன்னு சொல்லுவோம். இறுதி எழுத்தோ சீரோ. அப்போ ஒரு அடியில் இறுதியில் இருக்கிற எழுத்து அல்லது சொல்ல ஒன்றி வர்றதை தான் என்ன சொல்லுவோம்? இயைபு. என்னன்னு சொல்லணும்? இயைபு. செப்பலோசை எவ்வகை பாவிற்குரியது? செப்பலோசை எதுக்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெண்பா தான் செப்பலோசையுடையது. ஆசிரியர் பாகவலோசையுடையதுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ செப்பலோசை எதற்குரியது? வெண்பாவுக்குரியது. தந்தை பெரியார் அவருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தந்தை பெரியார் அவருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படி, அதாவது என்ன விருது வழங்கியிருப்பாங்க? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற விருது வழங்கியிருப்பாங்களா? எந்த வருஷம் வழங்கியிருப்பாங்க? 1970 யுனெஸ்கோ என்ன விருது வழங்கியிருக்கும்? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறத வழங்கியிருக்கும். பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு சிந்தனைகளை மக்களிடையே பரப்புறதுனால பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு போற்றப்பட்டார். யார் அப்படின்னா ஈவேரா பெரியார். ஒளியின் அழைப்பு என்னும் கவிதையின் ஆசிரியர், அதாவது ஒளியின் அழைப்பு, அதாவது பிச்சமூர்த்தி அவர்கள். ஓகேவா? யார்? பிச்சமூர்த்தி. நவீன கவிதைகளுக்கு அடித்தளம் அமைத்ததால தான் இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்களை புது கவிதையின் தந்தை. புது கவிதையின் தந்தை அப்படின்னு நினைக்கிறோம். புது கவிதையோடைய தந்தை யார்? நான் பிச்சமூர்த்தி. ஸோ ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற கதையை எழுதினவரும் இவர் தான். புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இது அடுத்த கொஸ்டினாவே இருக்கா? புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுறவர் யார்? பிச்சமூர்த்தி அவர்கள். ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியரும் இவர் தான். தாவோ தேசிங் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீன தத்துவ ஞானியான லாவோட்ஸ் இருக்கார் இல்லையா? இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? தாவோ தே சிங் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். ஓகேவா? இது ஒரு உலக புகழ்பெற்ற நூல் தான். யசோதர காவியம் எவ்வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யசோதர காவியம் அப்படிங்கிறது ஐஞ்சிறுங்காப்பியம். யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகார மணிமேகலையெல்லாம் தான் ஐம்பெருங்காப்பியகம். யசோதர காவியம் அப்படிங்கிறது ஐஞ்சிறுங்காப்பியத்தில் ஒன்று. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் இக்குறளில் பயின்று வரும் அணியது. அதாவது தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவர். அதாவது தீயினால் சுடுறவடு ஆறிடும். ஃபஸ்ட்டு தீயும் சுடுற காயம், நாவுனாலும் சுட்டா காயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு இருக்கிற ஒற்றுமையை சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தீயினால் சுட்ட புண் ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்டவிடு வாராது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அது இரண்டுத்திற்கும் இருக்க வேற்றுமையை குறிக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை அணி. ஓகேவா? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தையை தொடங்கின ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸ்ல இருந்து காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டிலேருந்து புரிஞ்சிருப்பாரு இல்லையா? 1925 பிரிஞ்சு வந்தார் இல்லையா? ஸோ அந்த வருஷமே தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யசோதர காவியத்தின் பாடல்களின் எண்ணிக்கை. யசோதர காவியம் இப்போ தான் பார்த்தோமா ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோமா. யசோதர காவியம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 சருக்கங்கள் 320 பாடல்களை கொண்டு இருக்குது. யசோதர காவியத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 320 பாடல்கள் இருக்கின்றது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய அளவு. அதாவது என்ன கேட்டிருக்காங்க? இக்குறள் எதனை உணர்த்துகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நீரின் உயரத்துக்கு ஏற்ப என்ன பண்ணோம்? தாமரை உயர்ந்து அதோடைய தண்டு நீரோடைய உயரத்துக்கு எவ்வளோ உயர்ந்தாலும் அதுக்கேற்ற உயரத்திற்கு வளர்ந்து வெளியே பூக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒருவர் எந்த அளவு ஊக்கமாக இருக்காரோ, ஊக்கமாக இருக்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம ஊக்கமாக இருந்தோம்னா என்ன பண்ணலாமா? அதில் வெற்றி பெறலாமா? அப்போ இதில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் பாதர்தம் உள்ள தனைய உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இக்குறள் எதனை உணர்த்துகிறது அப்படின்னா ஊக்கத்தையுடைய உயர்வு. ஸோ நம்ம ஊக்கமாக இருக்கிறோம் அப்படின்னா உயர்வு அடையலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.